Happy Republic Day friends. இந்த flag பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நான் என்ன வீடியோ பண்ண போறேன்னு. ஆமாங்க, crochet வீடியோ தான். இந்த crocheting என் கூடவே நீங்க கத்துக்கோங்க. நீங்களும் கத்துட்டு உங்க கிட்ஸ்க்கும் சொல்லி கொடுங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் கான்சன்ட்ரேஷன் பவரும் ஜாஸ்தி ஆகும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் crocheting வந்து இன்ட்ரோ듀ce பண்ண போறேன். crochetingக்கு இதாங்க ஸ்டிச்சஸ், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கும். இது வந்து சிங்கிள் crochet. இது வந்து டபுள் crochet. இது வந்து ட்ரிபிள் crochet. இதாங்க 3 ஸ்டிச்சஸ். பேசிக் 3 ஸ்டிச்சஸ் நம்ம கத்துக்கணும். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, half double crochet. அதாவது சிங்கிள் crochetக்கும் டபுள் crochetக்கும் நடுவில் ஒரு crochet இருக்கு, அதான் half double crochet. ஓகேங்களா? இப்போ இது எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த மாதிரி crochet போடுறதுக்கு இந்த மாதிரி ஹூக்ஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட் த்ரெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் வாங்கிக்கலாம். த்ரெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த சைஸ் ஹூக் யூஸ் பண்ணலான்ட்டு. அப்போ அந்த சைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சுக்கு போயிடலாங்க. பேசிக் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸ் செயின் போடணும். செயின்லேருந்து தான் நம்ம ஸ்டிச் போட முடியும். அந்த செயின் எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட், நம்ம இந்த ஹூக் யூஸ் பண்ணி இந்த ஹூக்கில் ஒரு ஸ்லிப் நாட் இருக்கணும். அதுலேருந்து நம்ம லூப், ஒரு லூப்லேருந்து இன்னொரு லூப் புல் பண்ணி தான் இந்த ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ நம்ம பேசிக் ஸ்டிச்சுக்கு பேசிக் ஸ்லிப் நாட் எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. இந்த த்ரெட்டோட எண்டை நம்ம இப்படி மடித்து ஒரு லூப் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பிடிச்சிட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, லாங் த்ரெட்டு, அதுக்கு மேலே இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடுவில் இந்த த்ரெட்டு, லாங் த்ரெட் தெரியும். அதை வந்து இந்த ஹூக்கை போட்டு இப்படி இழுத்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இந்த இந்த த்ரெட்டோட எண்டை வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துருங்க. இப்போ இதுதான் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஹூக்கில் இருக்கணும். அப்போ தான் இன்னொரு லூப்பை நம்ம இழுக்க முடியும். ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, நமக்கு அந்த ஹூக்கை பிடிச்சி எடுக்க முடியாது லூப்பை. ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த crochet ஹூக்கை ஹோல்ட் பண்ணுறது வந்து நைஃப் ஹோல்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கத்தியெல்லாம் பிடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி நான் பிடிச்சிருக்கேன். இன்னொரு ஹோல்டிங் இருக்குது, பென்சில் ஹோல்டிங். இந்த மாதிரி திருப்பி இப்படி பிடிச்சிங்கன்னா பென்சில் ஹோல்டிங். ஆனால் நான் இப்படி தான் பிடிப்பேன். நான் இப்படி பிடிச்சி பழகிட்டேங்க நைஃப் ஹோல்டிங்கில், அதனால் நான் அதே காமிக்கிறேன். இப்போது த்ரெட் ஹோல்டு பண்ணுறது எப்படின்னா, இப்படி போட்டு கையில் இப்படி சுற்றியும் பிடிச்சிக்கலாம். இங்கே இப்படி பிடிச்சிக்கணும், இந்த விரலால் இப்படி பிடிச்சிக்கணும், இங்கே இப்படி சுற்றி பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த விரலுக்கு நடுவில் இப்படி விட்டுட்டு இப்படியும் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம த்ரெட்டோட டென்ஷனை மெயின்டைன் பண்ண போகிறோம். இந்த 2 விரலை வந்து நம்ம இந்த நாட்டில் பிடிச்சிக்கணும். இப்போ செயின் ஸ்டிச் போடுறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இந்த த்ரெட்டை நம்ம நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த நீடில் வந்து இந்த த்ரெட்டில் இப்படி வளைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி இந்த லூப் இருக்கு இல்லைங்களா, அதில் இப்படி விட்டு எடுத்துக்கணும். திருப்பி நம்ம அடுத்த லூப்புக்கு திருப்பி நம்ம இந்த நீடில் கொண்டு போய் இப்படி வளைச்சி எடுத்து இப்படி வெளியே எடுத்துக்கணும். திருப்பி வளைச்சி எடுத்து இப்படி எடுத்துக்கணும். 3 ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம பிடிக்க முடியாது. அப்போ கையை வந்து தள்ளிக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி எடுத்துடணும். ஓகேங்களா? 3 ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம பிடிக்க முடியாது. அப்போ இப்படி தள்ளி பிடிச்சிக்கணும்.
பாருங்க, இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி உங்களுக்கு தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் இப்படி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த பின்னலில் இப்படி தாங்க நமக்கு செயின் ஸ்டிச் போடணும். இந்த செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேலே தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே எல்லாமே போட போகிறோம். இப்போ இது 10 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. நான் உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே எப்படி போடணும்னு காமிக்கிறேன். சிங்கிள் க்ரோஷேக்கு இந்த ஃபஸ்ட்டு லூப்பில் நீடில் இருக்கிற லூப்பை வந்து விட்டுருங்க. அதுக்கு அடுத்த செயினில் வந்து ஒரு செயின் கவுண்ட்டு கணக்கு, அந்த ஒரு செயினை விட்டுருங்க. அடுத்த செயினில் நம்ம ஒர்க் பண்ணோம். அடுத்த செயினில் இந்த மேலே இருக்கிற இந்த லூப்பில் மேலே இருக்கிற இந்த பின்னலில் மேலே இருக்கிற இந்த த்ரெட்குள்ளே நம்ம இந்த நீடில் விடணும். விட்டு இந்த லாங் த்ரெட்டில் நம்ம சுற்றி அதே மாதிரி இழுத்துக்கணும். வெளியே இழுத்திங்கன்னா இப்போ 2 த்ரெட் இருக்குங்க உங்களோட நீடில். இப்போது திருப்பி அந்த த்ரெட்டை லூப் பண்ணி இழுத்து 2 லூப் வழியாகவும் இழுத்து வெளியே எடுத்துடணும். இப்போ உங்கள் நீடில் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் தான் இருக்கும். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. இது அப்படியே கண்டினியூஸாக நம்ம எல்லா செயின்லேயும் போடணுங்க. நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. திருப்பி இந்த செயின் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் செயின் இதுக்குள்ளே விட்டாச்சு, இழுத்தோம். சிங்கிள் க்ரோஷேயில் பார்த்தீங்கன்னா 2 லூப் இருக்கும். இப்போ திருப்பி நம்ம த்ரெட் எடுத்து 2 லூப் வழியாகவும் எடுத்துடணுங்க. இதுதான் சிங்கிள் க்ரோஷே. விட்டு எடுத்தாச்சு. 2 நீடில் இருக்குது, 2 லூப் இருக்குது. இப்போ திருப்பி நம்ம த்ரெட்டை இழுத்து 2 லூப் வழியாகவும் எடுத்துட்டோன்னா நமக்கு ஒரு லூப் தான் நீடில் இருக்கும். இந்த மாதிரியே நம்ம செஞ்சுட்டு வரலாங்க எல்லா ஸ்டிச்லேயும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு லைன் நான் போட்டுட்டேன். உங்களுக்கு ஸ்டிச்சு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு நம்ம செயின்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச் வந்திருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதே பின்னல் மேலே வந்திருக்கும் பாருங்கள். இந்த சைடில் பார்த்தீங்களா அதே பின்னல் வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி ஒர்க் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேங்க. இதில் இப்போ எண்டு வரைக்கும் வந்தாச்சு, லாஸ்ட் செயின் வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ இங்கே திருப்பி ஒரு லூப் எக்ஸ்ட்ரா போடணுங்க. ஏன்னா நம்ம திருப்ப போகிறோம். இப்படி இருக்குது, நம்ம இதை வந்து அப்படியே திருப்பிக்கணுங்க. அப்படியே திருப்பிட்டு இந்த லூப்பை விட்டுறணும். ஃபஸ்ட்டு செயினை விட்டுறணும். செகண்ட் செயினில் நம்ம ஃபுல்லாக உள்ளே விட்டுறலாங்க. இந்த 2 த்ரெட்லேயும் விட்டுறணும். இந்த 2 செயின் இருக்குது பாருங்களா, அது 2லேயும் விட்டுட்டு இப்போ திருப்பி அதே மாதிரி அதே ஸ்டிச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். அதனால் திருப்பி ஒரு லூப்பை இழுத்துட்டு திருப்பி எடுத்துடணும். இப்போ அடுத்ததுலேயும் அதே மாதிரி தான் இந்த 2 த்ரெட்லேயும் விட்டுறணும். இந்த 2 செயின் இருக்கு இல்லைங்களா பின்னல் மாதிரி, அந்த 2 பின்னல்லையும் விட்டு லூப்பை இழுத்துக்கணும், திருப்பி இழுத்துக்கணும். அதே மாதிரி எல்லா செயினும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம செயின் பாருங்கள் இப்படி இருக்கும். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் இப்படி தெரியும். புரியுதுங்களா? இப்போ இதுதாங்க சிங்கிள் க்ரோஷே. நான் இப்படி போடுறதோ ஒரு ரோ காமிச்சிட்டேன், இப்படி போடுறதோ ஒரு ரோ காமிச்சிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் க்ரோஷே.
உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் crochet வந்து 6 ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.